ஒரு சில செயலையாவது நம்ம அனுபவிக்கணும். அதை நம்ம வந்து அப்படியே அதை அவங்கள அனுபவிக்க விடாமல் மாற்ற விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. இப்போ எனக்குள்ள நிச்சயமாக ஒருத்தருடைய கஷ்டத்தை அப்படியே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாச்சும் அவங்க அதை அனுபவித்து வந்தால் தான் அந்த தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நிலைநாட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடைக்காம போயிடும். ஏன் நம்ம குருநாதர் இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் இருக்கிறாரு? இந்த அழுகை வந்து நின்னப்பாடு இல்லையே, இந்த வறுமை தீர்ந்தப்பாடு இல்லையே, இந்த கொடுமை தீர்ந்தப்பாடு இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அதை முழுமையாக தீர்க்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து சில விஷயத்தை தீர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தீர்க்கமாக பார்த்ததுனால நம்ம காத்திருக்கிறோம். இதுக்கு அதாவது உடனே நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க, அதுக்கும் சொல்யூஷன் கொடுங்க அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இதை நீ கடக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரது இருக்குல்ல, அதை அவங்க விட்டுடுறாங்க. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் பட்ட, ஆனால் உன் உயிர் போகலைல்ல, நீ மிஸ் ஆகலைல்ல, எவ்வளோ சூழல்களை சந்தித்த, நீ மிஸ் ஆனியா, நீ வந்துட்ட வர வேண்டிய இடத்துக்கு. ஒரு சில விஷயத்தை விவாதிக்க முடியாது. அப்போ என்னை அணுகிறவங்களுக்கு என்னை எப்படி அணுகணும்னு தெரியவே இல்லை. அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. சாமியார்னா ஏதோ ஒன்று செய்வாங்க, ஒரு மேஜிக் செய்வாங்க, ஒரு அதிசயம் செய்வாங்க. அந்த ட்ராவலில் போய் அந்த கஞ்சமலையில் அங்கே போய் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு ரோட்டில் தான் படுத்திருந்தோம். அங்கேருந்து அந்த வகுப்பை வந்து தொடங்கும்போது அந்த தொடங்குகிற டயத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மேஜிக் வந்து அந்த பிரபஞ்சம் செஞ்சதை நான் பார்த்தேன். ஒரு குழந்தை வடிவத்துக்கும் ஒரு தியானத்தில் ஒரு அனுபவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அவங்க அனுபவம் பெற்றவங்க உன்னை பயன்படுத்துகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதை ஓன் எக்ஸ்பீரியன்ஸு ஒன்றுது இல்லை. இதை எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்ச ஒரு பெரிய ஒருத்தர் வந்து உனக்குள்ளே அட்டாச் ஆகி உன்னை வந்து கைட் பண்ணுறாரு, உன்னை வழி நடத்துகிறாரு. என்னை யாராவது ஒருத்தவங்க கும்பிடும் போதோ, என்னை யாராவது ஒருத்தர் வணங்கும் போதோ ஆரம்ப காலகட்டத்திலே இதை வந்து பிரபஞ்சம் அடிக்கடி என்கிட்ட உணர்த்திட்டு போகும். தயவு செய்து உன்னை கும்பிட்றது உனக்கான கும்பிடு கிடையாது. உனக்குள்ள ஒருத்தன் ஒரு குரலாக இருக்கிறான், உனக்குள்ள ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸாக வர்றான், அவனுடைய மரியாதை. அப்போ என்னுடைய அந்த வளர்ச்சி தொடங்க அவங்களுடைய வரவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. அடிக்கடி உன்னையே நீ செதற்காயாக உடைக்கணும், நீ வந்து உன்னை நொறுக்கணும், அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை உருவாக்கப்படணும். எல்லா போர்லையும் வென்றது முக்கியம் இல்லைங்க. கடைசி போரில் லாஸ்ட்டு போர் இருக்குது, அங்கே தோத்துட்டா கூட எல்லா போரும் ஜெயிச்சதும் வீணாக போயிடும். புரியுதுங்களா? எல்லா சோதனைகளையும் கடந்து வந்துட்டு குரு தான் எல்லான்னு குருவை காதலிச்சு படுத்துட்டேன்னா உன்னோட அத்தனை ஜெயினையும் காலியாகிடும். இந்த 10,000 எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு கூடயே நான் ரசிச்சுக்கிட்டே நின்றுந்தேன்னா இந்த 10,000 நான் எப்போ வந்து பார்க்குறது? அப்போ ஒன்றை தொலைச்சாதான் இன்னொன்று பார்க்க போக முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ரிலேட்டடாக தான் ஒரு செயலை நான் வந்து சொல்கிறேன். என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு சவால் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்மளால் கடக்க முடியலை. அது துன்பமாக இருக்கிறது தான் ரொம்ப சவாலாக இருக்குது. இன்பத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு சூழலில் சந்தோஷமாக அதை கழிச்சிட்றோம். அந்த துன்பத்தையோ துயரத்தையோ ஏதோ ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஏதோ ஒரு மன சோர்வுகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்படும் போது அதை கடக்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அவங்க ஒரு இடத்துல அதை தோண்டறாங்க, ஒரு இடத்துல அது ஒரு மாதிரி எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து எல்லாத்துட்டையும் இருக்குது. அது வந்து சில நேரத்தில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட முறையிலேருந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து நான் பார்த்த அனுபவத்தில் ஒரு சில செயலையாவது நம்ம அனுபவிக்கணும். அதை நம்ம வந்து அப்படியே அதை அவங்கள அனுபவிக்க விடாமல் மாற்ற விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. இப்போ எனக்குள்ள நிச்சயமாக ஒருத்தருடைய கஷ்டத்தை அப்படியே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை ஏன் அதை 100% சரி செய்யக்கூடாது அப்படின்னு அது தடுக்குது அப்படின்னா, நாங்கிற தாண்டி உள்ளே இருக்கிற உள் உணர்வு என்னன்னு தடுக்குது. கொஞ்சமாச்சும் அவங்க அதை அனுபவித்து வந்தால் தான் அந்த தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நிலைநாட்ட முடியும். இல்லைன்னா வந்து தர்மத்தை வந்து மீறுற மாதிரி போயிடும்.
அது ஒரு சரியான ஒரு ஒரு செயலாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று கிடைக்காம போயிடும். ஒரு 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 அழுத்தம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீரில் நிறைய பேருடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கிறாங்க. நிறைய ஞானிகள் உருவானதே நிறைய வறுமைகள்லையும் நிறைய கஷ்டங்கள்லையும் அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த துயரத்தில் தான் அவங்க ஞானியாகவே கன்வெர்ட் ஆகுறாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய செயலே மாறுறதுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதை ஒரு மாற்றமாக உருவாக்க முடியும். இப்போ நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது நம்ம வளர்க்குறோம்னு நினைக்கிறோம். அந்த குழந்தைய அங்கே என்ன நம்மக்கிட்டேருந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒரு தாய் தகப்பன்ட்டேருந்து என்ன கற்றுக்குதுன்னா, அன்றாடம் ஒரு தாய் என்ன பண்ணுறாருன்னா காலையில் அவள் எந்திரிக்கிறது ஒரு 5:30 மணிக்கு ஒரு அம்மா எந்திரிக்கிறான்னு வச்சுங்களேன். 5:30 மணிக்கு அம்மா எந்திரிப்பேன், அம்மாவை கவனி அப்படின்னு ஒரு வயசு பொண்ணை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அவள் நைட்டு தூங்க போகும்போது அவள் வீட்டை பார்க்குறா. அதிகாலையில் 5:30 மணிக்கு அம்மா எந்திரிச்சவங்க எல்லா வேலையும் முடிச்சிடா. அவள் எந்திரிக்கிறதே 8 மணி தான் எந்திரிக்கிறா. 8 மணிக்கு எந்திரிச்சு அந்த வீட்டை பார்த்தா நைட்டு தூங்க போகும்போது இருந்த வீடு மாதிரியே இல்லை. அந்த வீடு வித்தியாசமாக இருக்குது. அந்த வீட்டில் எல்லாமே ஒழுங்காக இருக்குது. பொருளெல்லாம் நைட்டு களைஞ்சு கிடந்துச்சு, பாத்திரங்கள்லாம் குமிஞ்சு கிடந்துச்சு, எல்லா பொருளும் துணிகள் எல்லாம் அழுக்காக கிடந்துச்சு, எல்லாம் காயுது, எல்லாம் இருக்குது. வீடே மனமாக இருக்குது. வீட்டில் டிஃபன் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ ஒரு தாய் அந்த அத்தனை பணிகளையும் ஒரே ஆளாக இருந்து அதை செஞ்சிட்றான். அப்போ அதை பார்க்குறா. அவன் போய் அவளுடைய காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர்றா. அங்கே அந்த இதில் டைனிங்கில் அவளுக்கான டிஃபன் இருக்குது, அவளுக்கான தேவைகள் எல்லாமே இருக்குது. அப்போ அவள் கடந்து வரும்போது என்ன கற்றுக்கிறா என்னன்னா, அவளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அந்த அனுபவமாக என்னன்னா, தாய் தகப்பன்கள் பண்ணுறது ஒவ்வொன்றும் அவளுக்குள்ள அது ஒரு அனுபவமாக மாறுது. அப்போ நாளைக்கு அவள் திருமணமாகி அவள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயணத்தை தொடரும் போது அவளுக்கு முழு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அம்மா அப்பாவுக்கு எங்கே நம்பிக்கைன்னா, நம்ம கூட இருந்திருக்கா, நம்ம பொண்ணு தப்பு செய்ய மாட்டா, நம்ம கூட இருந்திருக்கான் பையன், அவன் சரியாக தான் வாழ்க்கையை ரன் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தகப்பனோட நம்பிக்கை எங்கே வருதுன்னா, மேக்சிமம் நம்ம நல்லது தான் செஞ்சுருக்குறோம். அப்போ நம்மளை பார்த்து வளர்ந்த பையன் தவறாக போக மாட்டான் அப்படிங்கிறது தான் ஒரு தாய் தந்தையோட நம்பிக்கையில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்னா, நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கல்ல, அது எல்லாம் காலேஜ் ஸ்கூலில் பார்த்து வச்சுருக்கிறது வேறு, வீட்டில் உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் வாக்கப்பட்டு முதல் முறையாக யாருன்னு தெரியாத ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே புது சூழலில் உங்கள் அம்மாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்பி ரீகால் ஆகி அது உங்கள் அம்மாவாக நீங்கள் மாறுறதை அங்கே பார்க்க முடியும். நிறைய பெண்கள் அப்படி தான் அதை மாறுவாங்க. அப்போ அம்மாக்கிட்ட இருந்து அந்த அந்த அட்மையர் பண்ணதை, அந்த இன்ஸ்பிரேஷனை, அந்த உள்வாங்கினதை அங்கே ஒர்க் ஆகும். இதே தான் நம்ம ஸ்கூலில் படித்ததை, கல்லூரியில் படித்ததை ஒரு இன்டர்வியூவில் அதை கேள்வியாக கேட்குறத அதை மெமரியிலேருந்து ரீகால் பண்ணி சொல்லி தான் நம்ம வேலையை வாங்குகிறோம். இப்போ ஒரு 10 பேர்த்த வச்சு நம்ம ரன் பண்ணுறோம்னா நம்மளுடைய படித்த விஷயம், கால்குலேஷன், அந்த பயணத்தில் இருக்கிறத வச்சு தான் நம்ம ஒருத்தர் 10 பேர்த்த வேலை வாங்குகிறோம், 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம், 10 பேர்த்துக்கிட்ட ஒரு 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 பிஸ்னஸை வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஒரு அனுபவம் தான். இப்போ அந்த அனுபவம் எங்கேயோ போய் மார்க்கெட்டில் ஒரு சந்தையில் கிடைக்காது, கிடைக்கும்போது தான் கிடைக்கும். இந்த பயணத்தில் தான் கிடைக்கும், ஒரு ட்ராவலில் தான் கிடைக்கும். அப்போ இந்த உலகம் முழுக்க என்ன யார் சாதித்தவங்க அத்தனை பேருக்கும் முக்கியவாசி அனுபவம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக அவங்கள ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க சுற்றி இருக்கிற சூழலை கவனித்தாங்க. அந்த சூழல் தான் அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. ஒரு ஆங்கில படத்தில் மிகப்பெரிய ஒரு செயல் இருக்கும். அந்த படம் தவறான ஒரு கண்ணோட்டங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த படங்கள் ஒரு வேர்ல்டுலே ஒரு முக்கியமான படமாக அது மாறப்பட்டுச்சு. ஏன்னா அதில் சொல்லப்பட்ட கதைகள் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட சுவாசத்தில் அது இங்கே இருக்கிற மனது எல்லாத்தையும் அது உரியும். அது என்னன்னா ஸ்மெல்ல எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். அந்த குழந்தைக்கு அந்த திறன் அதிகமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு நாத்தம் இருந்தாலும் எல்லா ஸ்மெல்லையும் அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்து அதை அப்படி தான் காட்டுவாங்க. அப்போ அந்த குழந்தை வளர 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 எல்லா ஸ்மெல்லையும் அது கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு அந்த ஸ்மெல்லில் இருக்கிறது, இந்த உலகத்தில் எல்லா ஸ்மெல்லுக்குடைய தன்மையும் அதுக்கு தெரிய தொடங்கிடும். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் அப்படி போகிறா, அவளுடைய கூந்தல்லேருந்து ஒரு மனம் வருது. அந்த மனதில் அந்த அவன் அப்படியே அடிக்ட் ஆகி நின்னுறான். கடைசியில் அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பெண்ணையே கொன்று அந்த கூந்தல்ல இருக்கிற அந்த ஸ்மெல்லை அவன் என்னன்னா ஒரு பர்ஃப்யூமாக தயாரிக்கிறான். இந்த உலகத்திலே வேர்ல்டுலே அதான் நம்பர் 1 பர்ஃப்யூம் மாதிரி அந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணவன் அப்படியே வியர்ந்து போய் நின்னுறான்.
இப்படி ஒரு கதையை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் கூட அந்த 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 படத்துக்குள்ளே காட்டப்படுற சூழல் கூட என்னன்னா, ஒருத்தருடைய அட்மாஸ்பியர் கவனிக்கிறது இருக்குல்ல, அதுதான் அனுபவமாக மாறுது. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எந்த பிள்ளையும் நம்ம வந்து வளர்க்குறோம், ஆனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லாமே நாம் கற்றுக் கொடுக்கறத தாண்டி நம்ம கற்றுக் கொடுக்காம விடுறது தான் வேகமாக ஸ்டோரேஜ் ஆகும். அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க, தாய் தந்தை குழந்தைகளுக்கு நேராக சண்டை போடாதீங்க. அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கறது இல்லை, அது தானாக உள்ள மைண்டில் ஏறிடும். புரியுதுங்களா? அது ஒரு விஷயமா ஏறிடும். அது ஒரு காலகட்டத்தில் நிறைய பேரை நான் சந்திக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா வந்து அடிக்க வந்திருக்கிறாரு. இப்போ நான் திருமணம் பண்ணேன்னா என்றைக்குமே என் மனைவியை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அங்கேயே ஒன்று உருவானுச்சு அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ நிறைய வீட்டில் தந்தை வந்து குடிப்பழக்கத்துக்கு இதாகி அந்த குடும்பமே ஒரு மாதிரி இருக்கும். அந்த பையன் வாழ்நாளில் அப்பா செஞ்சதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவனுக்கு இருக்கும். அதே மாதிரி தன்னோட தந்தை வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனில் நிறைய சாதனைகளையோ நிறைய விஷயங்களையோ அவர் பண்ணுவார். அது அவனுக்கு அறியாமே அது ஒரு உள்ளே போயிடும். அவன் வளரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தந்தையோட பாதிப்பு வந்து அவனுக்கு தீவிரமாக இருக்கும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இதுதான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த ஞானி என்ன சொன்னான்னா, ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஆசிரமங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, அங்கே தினந்தோறும் குருவை கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த குருங்கிறது யாருன்னா, அவர் தினந்தோறும் அவருடைய சின்ன சின்ன மொமெண்ட்டை வந்து ஒரு பார்க்கவோ அவரோட ட்ராவல் பண்ணவோ அவரோட செயல்கள் கிடைக்க தன்னை அறியாமல் அவனுக்குள்ள ஒன்று அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவன் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைவான், வேற ஒரு மாறுதலை சந்திப்பாங்கிறதுக்காக தான் முதல் முறையாக ஒரு இடத்துக்குள்ளே பல பேர் வந்து கூடி இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்குனதே இதுதான். இப்படி தான் அவங்க உருவாக்குனாங்க. அப்போ ஒரு நல்ல குரு என்ன பண்ணார்னா, கிளாஸாக எடுக்காமல் என் கூடயே இருங்க அப்படின்னாரு. அவர் அப்படியே ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஒரு இடத்துலேருந்து குடிபெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போவார். போகும்போது நூற்றுக்கணக்கான பேர் பின்னாடியே போவாங்க. போய் மரத்தடியில் தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் பாட்டில் தூங்குவார். இவங்களும் எல்லாரும் அங்கங்கே அப்படியே பாய் விரிச்சு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்தது இங்கே காலி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவர் வந்து நிறைய பேரோட வச்சுருந்தார். அப்போ கடைசியாக அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேஞ்சில் இருக்கிறத அவர் பார்த்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிணாமத்துக்குள்ள மாற்றத்தில் இருக்கிறத அவர் கவனிச்சார். அப்போ இதுதான் ரொம்ப உலகத்திலே உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்திலே உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு என்ன ஸ்கூலில் கல்லூரிகளில் என்ன கல்விகள் கிடைத்தாலும் நம்ம தாய் தந்தை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சூழல் இருக்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கிட்ட உயர்ந்த அனுபவத்தை கொடுக்கும். அந்த உயர்ந்த என்னால் சிறு வயதில் மறக்க முடியாததுங்க, எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு எத்தனையோ குழந்தைங்களுக்கு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கள் அம்மா வந்து போய் 10 வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மிச்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுதான் அந்த குழந்தை நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக தோன்றும், ஒரு செயலாக மாறும். இப்போ இதெல்லாம் அந்த அனுபவம்லாம் தானாக அது வந்து சொல்லி தந்து நடக்காது. ஒரு எமோஷனை நீ அழுவு பார்ப்பான்னா அழுவாதுங்க, அந்த எமோஷன் தானாக அழுக வரும். இதுதான் அது. அதே மாதிரி தான் இந்த தியானம், இந்த குரு, இந்த வாழ்க்கையில் சில இடத்த கடக்கிறது, சில செயல்கள் செய்கிறதெல்லாம் அது இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்படணும். அப்போ சில மனிதன் முன்ஜென்ம தொடர்புகளில் இந்த இடத்துல கொஞ்சம் அழுகணும், இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கஷ்டத்தோடு பயணிக்கணும் அப்படின்னா அவனால் மட்டும் இல்லை, அவனை சுற்றி உள்ளவங்களுக்கும் அது ஏதோ ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முற்றிலுமாக நம்ம வந்து ஒரு குருவாக இருக்கிறோங்கிறதுக்காக அதை பிடுங்கிடக்கூடாது. நீ அழுவவே கூடாது, நீ சிரிச்சுக்கிட்டே போ, நீ வந்து என்னை பார்த்துட்ட, என்னை வணங்கிட்ட, என்னையே கதின்னு இருக்க, அதனால் உன்னை வாழ்நாள் முழுக்க நான் அழுவவே விட மாட்டேன், உனக்கு நான் கஷ்டத்தையே கொடுக்க விட மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நிறைய பேருடைய மனநிலைக்குள்ள அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல்லாம் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் எல்லா நகரங்கள்லையும் நம்மளை சந்திக்கிறவங்க, நம்ம காணொலியை கேட்குறவங்களுக்கு ஏன் நம்ம குருநாதர் இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் இருக்கிறாரு, இந்த அழுகை வந்து நின்னப்பாடு இல்லையே, இந்த வறுமை தீர்ந்தப்பாடு இல்லையே, இந்த கொடுமை தீர்ந்தப்பாடு இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அதை முழுமையாக தீர்க்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து சில விஷயத்தை தீர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தீர்க்கமாக பார்த்ததுனால நம்ம காத்திருக்கிறோம். நீங்கள் பார்க்காம காத்திருக்கீங்க, நம்ம பார்த்துட்டு காத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் உணரணும். அது நிறைய பேர் உணர மாட்டுறாங்க. அப்போ என்னை எப்படி அணுகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை, அவங்கள எப்படி அணுகணும்னு எனக்கும் தெரியலை.
அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எப்படி கடத்தணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உண்மையை எனக்கு தெரியுது, அவங்களுக்கு அந்த சூழல் மட்டும்தான் தெரியுது. உண்மையை நான் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையை நீங்கள் உங்களுக்கு கஷ்டங்க, கொஞ்சம் கர்ம வினை இருக்குது, கொஞ்சம் உள்வினை இருக்குது, நீங்கள் அப்படி கடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேங்கிறாங்க. கேட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னை பார்க்குறாங்க. இது எப்படி, இதுக்கு ஏதாவது தீர்வு, இதுக்கு ஏதாவது உடனே நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க, அதுக்கும் சொல்யூஷன் கொடுங்க அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இது நீ கடக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரது இருக்குல்ல, அதை அவங்க விட்டுடுறாங்க. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, இப்படி வந்துடுறாங்க. மலையோட உச்சியில் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, ஒரு மாணவர்கிட்ட ஒரு குரு சொன்னார், மலையோட உச்சியில் ஒருத்தர் இருக்காரு, நீ போய் அவரை போய் பார்த்துட்டு வா. இப்போ மலையோட உச்சிக்கு போகிறதுக்குள்ள அவன் சந்திக்கிற ஒரு 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 ஜேர்னி தான் மொத்தமான வாழ்க்கையே. அந்த மலையோட உச்சியை ஒரே லைனில் குருநாதர் சொல்லிட்டாரு. ஆனால் உச்சிக்கு நீ போகிறதுக்குள்ளே எவ்வளோ துன்பங்கள் படுவங்கிறத சொல்லவே இல்லை. அப்படின்னா அந்த உச்சியை அடையிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிட்டான், ரொம்ப வேற மாதிரி ஆயிட்டான், அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான், அழுது கதறிட்டான். அப்போ அந்த உச்சிக்கிட்ட வந்தோன்னே அவரை போய் ஒருத்தரை பார்த்தோன்னே மீண்டும் அழுகுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உச்சியில் உட்காந்துருக்கதே குருநாதர் தான் உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்ன குருநாதர், நீங்கள் தான் அங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத, இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு ஏன், இது என்ன அப்படின்னு இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் பட்ட, ஆனால் அவன் உயிர் போகலைல்ல, நீ மிஸ் ஆகலைல்ல, எவ்வளோ சூழல்களை சந்தித்த, நீ மிஸ் ஆனியா, நீ வந்துட்ட வர வேண்டிய இடத்துக்கு. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அதே மலை தான், கீழே இறங்கு, நகரத்துக்குள்ளே போ அப்படின்னாரு. யோசிச்சான், திருப்பி ஏதோ ரொம்ப கடுமையான சவால் தான் இது, இறங்கு அப்படின்னாரு. இதுக்கு மேலே நீ என்னோட இருக்கக்கூடாது, இறங்கி போ அப்படின்னாரு. கீழே இறங்குறதே அவனுக்கு தெரியலை, என்னமோ பறக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கு. கீழே வந்தான், நகரத்துக்குள்ள அவனை எல்லாம் வியர்ப்பா கும்பிட்ற மாதிரியோ ஒரு ஈர்ப்புல பார்க்குறாங்க. அப்போ நகரத்துக்குள்ள அப்படியே போய் அவனுக்கு நகரத்தில் இருக்கிற கஷ்டம், துன்பம், துயரம் எல்லா மக்களையும் தெரியுது. அவங்க கிட்ட போய் உட்காடுறான். உட்காரும்போது அவங்களுக்குள்ள ஒரு 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 விஷயம் அவனுக்குள்ள தோணுது. இப்போ நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க, நீங்கள் தங்களை போயிட்டு வாங்களே அப்படின்னு அவனே சொல்கிறான். அடுத்து இன்னொருத்தருக்கு சொல்கிறான். அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு தான் யோசிச்சு பார்க்குறான், இது நம்ம குருநாதரில் சொல்லுவார், அங்கே போயிட்டு வாங்களே, இந்த மலையை போய் ஏறிட்டு வாங்களே, அதை நம்ம. அப்போ இந்த மலை தொடர் நீ ஏறி வந்ததில் ஒட்டுமொத்தமாக மாறி போனாய். இதுதான் அதோடைய லைஃபோடைய ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரி. அப்போ அவர் ஒரு ஒரு சில விஷயத்தை விவாதிக்க முடியாது. அப்போ என்னை அணுகிறவங்களுக்கு என்னை எப்படி அணுகணும்னு தெரியவே இல்லை. நான் தெரிஞ்சும் அவங்கள எப்படி அணுகிறதுன்னு தெரியவே இல்லை. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இந்த சந்திப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி காணொலியை பார்க்குறவங்களுக்கும் என்னை என்னை எப்படி அணுகணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. சாமியார்னா ஏதோ ஒன்று செய்வாங்க, ஒரு மேஜிக் செய்வாங்க, ஒரு அதிசயம் செய்வாங்க. ஆனால் ஒரு முழுமையாக ஒரு சாமியாருங்கிறது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவார். ஒரு அழுகையை கூட அதை கொஞ்சம் நீ கடந்து வா, அதுலேயும் உனக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த ஞானத்துக்கான ஒரு ஒரு விளக்கமே அதுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு தத்துவம் அதுக்குள்ளே இருக்குங்கிறத உனக்கு தெரியாது, நீ கடை அப்படிங்கிறதுக்காக அவர் காத்திருக்கிறாருங்கிறது கூட தெரியாது. புரியுதுங்களா? இந்த உலகம் முழுக்க சைனாவை எடுத்துக்கங்க. உலகம் முழுக்க தோன்றிய எத்தனையோ புத்தர்கள் தோன்றிய காலத்துலேயும் சைனாவில் பிற ஞானிகள் தோன்றும் போது அந்த அரசாங்கமோ அங்கே இருக்கிற அதிகாரிகளோ அங்கே இருக்கிற தொழிலதிபர்களோ யாருமே அங்கீகாரம் பண்ணலை. அவர் ஒரு பிளைனாக ஒரு ஞானி உருவாகி அப்படியே விசிட்டர் மாதிரி தான் போனார். ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் பயணிச்சாங்க. அப்போ பயணிக்கும் போது அந்த நகரத்துலேயும் அந்த கிராமத்தில் உள்ளவங்களே பெருசாக இவரை ரிசீவ்லாம் பண்ணலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவர் அவங்க உணர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன உணர்ந்தாங்க அப்படின்னா, கஷ்டம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று அதை கடக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அப்புறம் சில பேர் அந்த கஷ்டத்தையும் தாண்டி தன்னால் சொல்ல முடியலை, ஏதோ ஒரு மகிழ்ச்சி இவரை பார்த்தா இருக்குங்கிறதையும் உணர்ந்தாங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போய் ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னி, பெரிய ஜேர்னியை பண்ணார். அந்த ட்ராவலுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றத்தை அவர் உருவாக்குனார்.
அப்போ அங்கே இருக்கிற அந்த 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 மாகாணத்தில் இருக்கிற ராஜாக்கள், அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்தி போகுது. இப்படி ஒருத்தர் இப்படி பயணம் பண்ணி சும்மா போகிறாருங்க, ஆனால் அங்கே மக்கள் வந்து வேறு மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குது, ஒரு செயல் இருக்குது அப்படின்னா. அப்போ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு நிர்வாகம் பார்க்குற எல்லா அதிகாரிகளையும் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிற பல சிப்பாய்களை வச்சுருக்கிற ஒரு ராஜா செய்ய முடியாத ஒரு பரதேசியாக இருக்கிற ஒரு ஞானி போய் செய்யறதுக்கு முற்பட்டு அப்படியே போகிறான். அப்போ அவன் என்னன்னா அங்கங்கே போகிற இடத்துல அவனை ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா மேஜிக்கெல்லாம் பண்ணலை. நீயே உன்னை சரி செஞ்சுக்க முடியும். நீ ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்கிறல்ல, ஒரு ஆளை தேடாத, உன்னால் பண்ணிக்க முடியுங்கிறத அந்த தத்துவத்தையும் அந்த உண்மையும் தட்டி கொடுத்து நீயே இந்த பகுதியை நீ சரி செஞ்சிடலாம், இந்த பகுதி நல்லா இருக்கிறதுக்கு நீ நல்லா வச்சிடலாம், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு தலைவன் ஒரு வீட்டோட ஒரு பெரியவர் வர்றாரு. இந்த வீட்டுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ வேண்டியதில்லை, நீ தான் இந்த குடும்பத்தோட தலைவன், நீயே இந்த வீட்டை சரி செஞ்சிடலாம், நீ நாளையிலேருந்து இந்த வீட்டை நீ தான் காப்பாற்ற போகிற அப்படின்னா நீயே பாரு, உன்னால் அது சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. கொஞ்ச நாளில் அவங்க வீடு அவங்க அந்த சொன்னது எல்லாமே அவரால் அதுக்கு செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அதை ஃபஸ்ட்டில் அவங்க செஞ்சுக்க முடியல. இவர் சொல்லிட்டு போய் மாத கணக்காயிருச்சு. அந்த வீட்டை அவனால் ரன் பண்ணவே முடியல. வீட்டில் வறுமை ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனால் இப்படி ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் ஏதோ வழிபோக்கர்கள் சொல்லிட்டு போவாங்க, இதை போய் பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படின்ட்டார் அவர். இன்னொருத்தன் இந்த பகுதியே நீ வழி நடத்துவா அப்படின்னு சொன்னோன்னா அவன் நான் இவரை நம்புகிறான், அநியாயம் நம்புகிறான். ஆனால் சேஞ்ச் இல்லைன்னு என்னடா அது அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். இது என்னடா எது செஞ்சாலும் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு. ஆனால் 2 பேரோட வாழ்க்கையும் கொஞ்சம் நாளில் பெரிய சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்க 2 பேரும் அவரை தேடுறாங்க, அவரை பார்க்க முடியல. அப்போ என்னன்னா, நான் உனக்கு அதிகமாக தேவைப்பட மாட்டேன், உன்னையே நீ பயன்படுத்த முடியாமல் நீ போயிடுறங்கிறதுக்காக தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிறதுக்காக, உன்னை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தவன் தான் நான் அதிசயம் பண்ணா உன் வாழ்க்கையை யார் வாழ்றது? நானே உனக்கு அதிசயத்தை பண்ணி விட்டுட்டே போகிறேன் அப்படின்னா ஒரு பூந்தி கடையை வச்சு கொடுத்துட்றேன், பூந்தியாகவும் நான் இருக்கிறேன், பணமாக எல்லா விஷயத்தையும் நானே இருந்தேன்னா உன் ரோல் என்னங்க? அப்போ உன்னுடைய ரோலே இல்லாமல் போயிடுறாங்க. அது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 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 ஞானி தோன்றி சில இடங்களில் சில விஷயங்களை செய்யறது. அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குள்ள அது உணர மாட்டுறாங்க. அது அது கொஞ்சம் கடினமாக சவாலாக இருக்குது, அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும்போது எனக்குள்ள அந்த தியானம் பயிற்சி காலங்கிறது ஒட்டுமொத்தமாக வேறு. என் வாழ்நாளில் மறக்க முடியாத காலங்கள் பயிற்சியில் நான் இருக்கும்போது, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மலையில் அந்த பகுதியில் இருக்கும்போது, திருப்பரங்குன்றத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு நீ வகுப்பு மேற்கொள்ளணும், எந்தெந்த ஊரில் வகுப்பு மேற்கொள்ளணும், எந்தெந்த ஊரில் சத்சங்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறை கொடுத்துட்டாங்க. அதில் முதல் ஊர் கோயம்புத்தூராக இருக்கணும், நல்லா செய்யணும், நீ அந்த வகுப்பை நிறைய மக்கள் வருவாங்க, நீ மக்களை சந்தி, நீ இதுக்கு மேலே நீங்கள் தியானம் பண்ணாத திருப்பரங்குன்றத்தில் நீ போய் மக்களை சந்திக்க போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மக்களை சந்திக்க போகணுன்னா யார் மூலயமா எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியல. நம்ம காணொலியெல்லாம் பேசி யூடியூப்லாம் பார்க்குறாங்க, ஆனால் பெரிய தொடர்பு இல்லை. ஃபோனெல்லாம் என்னன்னா அதுக்குள்ளே காணொலிக்குள்ளே இருக்கிற ஃபோன் நான் தான் பேசுவேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் ஃபோன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழும். அப்போ இது எப்படி நிகழப்போகுது அப்படின்னு தெரியலை. அப்போ அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குரூப்பு என்னை சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்க என்னன்னா அகத்தியர் சார்ந்து இருக்கிறவங்க, ஒரு பெரிய டீம். அவங்க ஒரு 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 2 காரில் என்னை சந்திக்க வர்றாங்க. எதுக்கு சந்திக்க வர்றாங்கன்னா, அகத்தியருக்கும் லோகமுத்ராவுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு வைபோகம், ஒரு விழா நடத்தணும். அது ஏறத்தாழ ஒரு 5-6 ஆண்டுகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இடையில 2 வருஷம் தடைப்பட்டு போய் நின்று போயிடுச்சு. அதை திருப்பி நடத்தணும், உங்களை வச்சு நடத்த வைக்கலாம் அப்படின்னா, அதில் குரூப்பில் இருக்கிறவர் ஒருத்தர் நம்ம காணொலியை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐயாவை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்னங்க இவரெல்லாம் கரெக்டாக இருப்பாரா, இவர் எப்படி இருக்குன்னு தெரியலையா, இவரை வச்சு எப்படி இதை நடத்துறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி முதல்ல போய் நேராக சந்திப்போம், அவர் எப்படி இருக்கிறார், ஆற்றல் இதுவும் இருக்கா, சக்தி இதுவும் இருக்கா, அவர் வச்சு நடத்தலாமா அப்படிங்கிறத போய் பார்த்தா தானப்பா தெரியும் அப்படின்ட்டு 2 கார் எடுத்துகிட்டு திருப்பரங்குன்றத்தில் நான் தங்கியிருக்க அறையில் சந்திச்சாங்க. சந்தித்து முடிச்சுட்டு தேதியெல்லாம் வாங்கிக்கிட்டு
போய் கடையில் போய் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 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 பிரிச்சுவலாக ஓகேவா இருக்கிறாரு, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாரு, ஏதோ அவருக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் இருக்குது, ஒன்றும் தப்பு வராது, அவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ இந்த கூட்டிகிட்டு வந்தார்ல, அவர் சொன்னார், இல்லைங்க அவர் ஓகேலாம் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணி கூட, இல்லைப்பா அவருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவருக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, ஏதோ ஒரு பார்க்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த விழா வந்து கோயம்புத்தூரில் ரெடி பண்ணுறாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் டீமில் இருக்கிற 3/4 பேர் காசிக்கு போகிறாங்க, அதனால இவ்வளோ பேரும் வந்து மக்கள் இருந்தால் தான் அந்த விழாவை நடத்த முடியும், இவ்வளோ பேர் போகிறதுனால நாங்கள் அவங்க இல்லாமல் நடத்த முடியாது சாமி, அதனால விழா இப்போ வேண்டாம், பின் நாட்களில் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் பிரியப்படுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மக்களை சந்தின்னு முதல்ல சொன்னாங்க, முதல் சந்திப்பே இப்படியா அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கமும் ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சு. ஏன்னா லைஃப்பில் முதல் முறையாக பிரபஞ்சம் சொல்லி மக்களை சந்திக்க போகிறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அதை சொல்லி வேலை செய்கிறோம், அது எப்படி அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி எப்படி நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க, அது பிரபஞ்சமாக எது எப்படி பண்ணுது இந்த வேலைகளை அப்படின்னு பார்க்கணுன்னு நமக்குள்ள ஒரு ஆர்வம், அந்த செயல் தான். அப்போ அவங்க வந்து விழாவை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, விழா இல்லை. இதுதான் எனக்கு முதல் நடந்த அனுபவம். அப்போ நான் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு வந்து கிராமத்துக்கு போய் அந்த பொங்கலில் வந்து ஊரில் இருந்துட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு திருப்பி திருப்பரங்குன்றம் வந்தோன்னா, எனக்கு வந்து முதல் வகுப்பு வந்து நீ வந்து சேலத்தில் இருக்கிற அந்த கஞ்சமலையில் வகுப்பு வைக்கணும், இதான் முதல் வகுப்பு உனக்கு, அந்த கஞ்சமலையிலேருந்து நீ உன்னுடைய பயணத்தை தொடங்கு, அங்கே வந்து காற்றோடைய ஒரு மையத்தோடைய செயல்பாடுகள் அங்கே இருக்குது, நீ போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போ ஒரு 2 பசங்களை கூட்டிக்கிட்டு நான் வந்து அந்த அந்த ட்ராவலுக்கு போகிறேன். அந்த ட்ராவலில் போய் அந்த கஞ்சமலையில் அங்கே போய் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு ரோட்டில் தான் படுத்திருந்தோம். ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வகுப்பு, முதல் வகுப்பு. அப்போ அங்கே அந்த ரோட்டில் இருந்தபோது அங்கேருந்து அந்த அந்த வகுப்பை வந்து தொடங்கும்போது, அந்த தொடங்குற டயத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மேஜிக் வந்து அந்த பிரபஞ்சம் செஞ்சதை நான் பார்த்தேன். அதான் முதல் வகுப்பு. அந்த மேஜிக்கை வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மேஜிக் அது. அது மாதிரி அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அது ஒரு தெளிவாக அது ஒரு வடிவத்தை வந்து அந்த வந்து உணர்ந்த முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அந்த வகுப்புகள் எல்லாத்துக்குள்ளேயும் வெவ்வேறு மாற்றங்களையும் வெவ்வேறு வடிவங்களையும் அதுக்குள்ளே உருவாக்கப்பட்டு, அதுக்குள்ளே கஞ்சமலையில் என்ன நடந்த மாற்றம்னா, ஒரு குழந்தை வடிவத்துக்கும் ஒரு தியானத்தில் ஒரு அனுபவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு குழந்தை தோற்றமாக இருக்கிற ஒரு தோற்றத்துக்கும் நீ ஞானத்தில் உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடையிறதுக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத அங்கே தான் எனக்கு முதல் முறையாக உணர்த்துனுச்சு. ஒரு பிறந்த மேனியோட ஒரு 3 வயசு பையன் நின்று அவன் வந்து என்னோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கான். 3 வயசு பையன், 3 வயசு பையன் பிறந்த மேனியோட வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் வகுப்புன்னு ஓமெல்லாம் போட்டாங்க. அந்த ஓமுக்குள்ளே வந்து அந்த பையன் உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டு நீங்கள் என்ன எனக்கு சொல்லுங்கள், என்னென்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். அந்த வகுப்புக்குள்ளே அவன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான், நீங்கள் என்ன ஏதோ எப்படி உட்காரணும் தியானம்னா, காலெல்லாம் மடிக்கிறான், அந்த முத்திரைகள்லாம் போடுறான், போட்டு எப்படி உட்காரணும் என்ன செய்யணும் இதெல்லாம் கேட்டு பண்ணுறான். இன்றைக்கும் அது என்னென்னா யூடியூப்பில் வந்து என்னென்னா அந்த பிறந்த மெனியோடு இருக்கிற புகைப்படத்தை அதை யூடியூப்பில் போட முடியாது, அது வந்து அலோவ் பண்ணாது அதுவே, அதனால அந்த புகைப்படத்தை போடல. ஆனால் அந்த கஞ்சமலையில் உள்ள அந்த வகுப்போட அந்த வீடியோவை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே நடந்த நிகழ்வுகளை நான் பேசியிருப்பேன். அப்போ அந்த ரிலேட்டடாக என்னென்னா, அந்த குழந்தை அப்படிங்கிறதுக்கும் தியானத்தில் ஒரு உயர்ந்த நிலையாக பெறும்போது அந்த அனுபவத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இது ஏறத்தாழ பல மாதங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி நான் செஞ்ச வகுப்பு. இதை முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு சூழலில் திருவண்ணாமலையில் வந்து நம்ம வீட்டில் சமீபத்தில் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து ஒரு இடத்துக்குள்ள ஒரு உயரமான இடத்துல ஏறி உட்காந்து என்னை அப்படி பார்த்து ஒரு வேலை சொல்லுது. அப்போ அந்த அனுபவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு அப்படியே ஒரு காட்சி, ஒரு விஷுவல் வந்து
அதையும் இதையும் ஒன்று மிங்கிள் பண்ணி இந்த தியானத்தில் நீ பெற்றிருக்கிற அனுபவம் என்ன அப்படிங்கிறத அது காட்டுனுச்சு. இது இந்த குழந்தை ஏறி உனக்கு மேல எல்லாம் உட்காரல, இது ஒரு அனுபவம். இதை கொஞ்சம் கவனிச்சு அந்த குழந்தைக்கு ரெகுலரா இல்லை, அந்த குழந்தை ஒரு வேலை பண்ணும், நீ பாரு அதை அப்படின்னாங்க. அதே தான் கஞ்சமலையிலையும் அந்த குழந்தை ஒரு வேலை பண்ணும், நீ கொஞ்சம் கவனிச்சு பாருனாங்க. நான் அதை கவனிச்சேன், அந்த குழந்தை ஒரு வேலை பண்ணுச்சு. அதே போல இந்த குழந்தை ஒரு வேலை பண்ணும், கவனிச்சு பாரு. இது கஞ்சமலைக்கும் இதுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்ட், நீ எப்படி வளர்ந்துருக்கிற, எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கங்கிறதுக்கான ஒரு செயல் வடிவத்தை உனக்கு ஒரு காட்சியா இதை காட்டணும்னு நாங்கள் நினைக்கிறோம், இதை நீ பாரு அப்படின்னா. இப்ப நிறைய பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள இந்த காட்சியா இது போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த குழந்தை அந்த செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அனுபவத்தை நம்ம அதை ஒரு உணர்வுபூர்வமா அதை இந்த பிரபஞ்சம் அதை கடத்துனுச்சு, அதை காட்டுனுச்சு. அப்ப இத்தனை வகுப்புகள்லையும் இத்தனையும் செயல்கள்லையும் நம்மளுடைய growth, நம்மளுடைய பயணத்துக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்பரண்ட்டை எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ள நான் அழுகையை பார்த்துருக்கேன், எனக்குள்ள சிரிப்பை பார்த்துருக்கேன், எனக்குள்ள கஷ்டத்தை பார்த்துருக்குறேன். ஒரு சாதாரணமாக ஒரு முதல் வகுப்புக்குள்ள முதல் வகுப்பு எடுக்க போகும்போது எப்படி போகணும், யார் வருவான்னு கூட தெரியாது, யாராவது வருவாங்களா அப்படின்னு கூட தெரியாது, அப்படி ஒரு சூழல். அடுத்தது பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் எல்லா சூழல்கள்லையும் அது எப்படின்னா அந்த பிரபஞ்சம் எப்படி வழி நடத்துனுச்சுன்னா, இந்த இடத்துல நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நுட்பத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இது நீ எப்படி growth ஆகி மாறுற அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். மாற்றங்கிறது வெறும் பணத்தால் வசதியால் இல்லை, அந்த பிரபஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்கறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வகுப்பு கஞ்சமலை, 2வது வகுப்பு நம்ம கோயம்புத்தூரில் அதே ஒரு பெரிய ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அது எதை பெருசாக கோயம்புத்தூரில் அது நிகழ்த்தணும்னு பிரபஞ்சம் சொன்னிச்சோ அதே மாதிரி நிகழ்த்தனுச்சு. 3வது வகுப்பு கன்னியாகுமரி. இப்போ இந்த கன்னியாகுமரியில் நான் பேருந்தில் போய் ஒரு நாகர்கோயிலில் போய் பப்ளிக் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு முதல் வகுப்புக்கு நான் 4 மணிக்கு போகிறேன். 4:30 மணி 5 மணிக்கு முதல் வகுப்பு போய் அங்கே அந்த பகவதி அம்மன் கோவிலில் அது இருக்கும். ஏறத்தாழ ஒரு 100 பேருக்கு மேலே அந்த கன்னியாகுமரியில் முதல் அப்போ தான் வகுப்பே. அப்போ அந்த growth எல்லாம் அந்த வாழ்க்கையோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அது அவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவரை அது கொடுத்துச்சு. அப்போ அது என்ன சொன்னுச்சுன்னா, இந்த இடத்த இப்படி தான் கிடக்கணும், இந்த இடத்த இப்படி தான் நீ கிடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத அந்த சூழலை உருவாக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது அது எல்லாம் இது மாறும், இதுக்கான சூழல் இப்படி இருக்கும், அதாவது அது வேற வடிவத்துக்குள்ளே மாறும்னு அது சொன்னப்பட்டது அத்தனையுமே அது அப்படியே மாறப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு நான் என்னன்னா காத்திருந்து அது என்ன சொல்லுதோ அதை கண்காணித்து அதோட பயணித்தேன். அதனால தான் ஒரு ஒட்டுமொத்தமான அந்த அனுபவத்தை என்னால் கிரகிக்கிறதுக்கோ அதை அந்த செயலுக்குள்ளேயே ஒரு அனுபவமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவானுச்சு. இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளேயும் அதுதான் ஒரு லைஃப்பை நீங்கள் எல்லா சூழலையும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருந்துடும், இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துடும், மாறாது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு கால்குலேஷன் நீங்கள் எதுவும் போட்டுறாதீங்க, நீங்களா அது மாதிரி நினச்சிடாதீங்க. அதே நேரத்தில் ஒரே நேரத்துக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்திடுவோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சிடாதீங்க. அந்த இயல்பு தன்மைக்குள்ளேருந்து மாறாமல் அது மாறி போயிடாமல் அந்த இயல்பு தன்மைக்குள்ளே இருங்க. அந்த இயல்பு தன்மை ரொம்ப முக்கியம். ஒரு கனெக்ஷனில் ஒருத்தரோட கனெக்ஷனில் இருக்கிறது, ஒருத்தரோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறது, ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது, ஒருத்தரோட பயணிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு கடத்தில் அது ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கனெக்ஷனில் இருக்கிறது, கனெக்டிவிட்டியில் இருக்கிறது, பயணத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு தெளிவான ஆட்களோடு இருக்கிற போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். தெளிவு மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாற்றத்தை தான் அது உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த முதல் முறையாக எனக்கு அகத்தியருக்காக வந்தாங்கல்ல, அப்போ அவங்க அவங்களுடைய லைஃப்பை அவங்க அன்னைக்கு அவங்க நினச்சி பார்க்க முடியாத வெவ்வேறு பயணத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த இடத்த என்னன்னா, அந்த இடத்த நீ இப்படி தான் கடக்கணும், அந்த இடத்துக்குள்ளே இப்படி தான் அந்த சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்போ எத்தனையோ இடத்துல என்னை பிரபஞ்சம் தடுமாற விட்டுருக்கு, ஒரு உடல் நடுங்க விட்டுருக்கு, ஒரு எனக்குள்ளேயே ஒரு பயத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எத்தனையோ இடங்கள்ல நான் சந்திச்சிருக்கிறேன்.
ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு வேற ஒரு மாற்றத்தை வந்து அது நிகழ்த்தி காட்டும். அது காத்து இருக்கணும். அது வந்து நீ காத்துரு. ஒரு அனுபவம் பெறது தியானத்தில், நீ தியானம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்குள்ள என்னன்னா, தியானம் பண்ணுற எல்லாருக்கும் எந்த தியானம் பண்ணாலும் யார்கிட்ட பண்ணாலும் ஒரு அனுபவங்கிறது தாண்டி ஒரு தியானத்தில் மாற்றம் அடைவீங்க. உங்களுடைய நரம்பு வளர்ச்சியில், உங்களுடைய தன்மைகளை, ஒரு அலைவரிசையில் நீங்கள் மாற்றம் வைங்க. ஆனால் ஏன் பெருசாக ஒரு செயலை வந்து ஒரு வடிவத்தை வந்து நீங்கள் உருவாகிறதுக்கு கொஞ்சம் தாமதமோ ஏதோ ஒன்று இருக்குன்னா, அது ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உங்களுக்குள்ள சித்தி ஆகணும்பாங்க. அது ஒரு செயல் சித்தியாகிறது வந்து ஒரு ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு யுகம் மாதிரி. அது இங்கே இருக்கிற பொருள் அப்படியே இங்கே வர்றது வந்து ஒரு யுகம் மாதிரி. அது ஒரு யுக மாற்றத்தை நடத்துகிற மாதிரி தான் ஒருத்தர் உருவாகிறதே. ஒருத்தர் தியானத்தில் உருவாகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சந்திரன்லேருந்து சூரியனுக்கு போகிற மாதிரி தான் அந்த ஜேர்னியாக அப்படி தான் இருக்கும். சும்மா வெறுமனையாக நம்ம உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இல்லை. அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு 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 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தியானம் பண்ணுற, எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் சொல்கிறேன். நீ தியானம் பண்ணுற, உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே உனக்கு தெரியுது, காட்சி தெரியுது. உனக்குள்ள நிறைய ஞானிகள் வந்து உனக்கு வந்து பேசுகிறாங்க, ஞானிகள் உன்னை வழி நடத்துகிறாங்க, அவ்வப்போது உனக்குள்ளே அட்டாச் ஆகுறாங்க. உனக்கு வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, ட்ராவல் இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதே அனுபவம்னு நினச்சிடாத. அவங்க அனுபவம் பெற்றவங்க உன்னை பயன்படுத்துகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுது இல்லை. இதை எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்ச ஒரு பெரிய ஒருத்தர் வந்து உனக்குள்ளே அட்டாச் ஆகி உன்னை வந்து கைட் பண்ணுறாரு, உன்னை வழி நடத்துகிறாரு. புரியுதுங்களா? இப்போ இங்கே நிறைய பேருடைய தியானத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர், யாரோ ஒருத்தர் உங்களுக்குள்ள அட்டாச் ஆகி உங்களுக்கு வழி நடத்தலாம், உங்களுக்கு ஒரு தியானமாக மலரலாம். ஆனால் அது ஓன் தியானம் கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னோட செல்ஃப் தியானம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஞானின்னு சொல்கிற, குருன்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்குள்ள இன்னொருத்தன் அட்டாச் ஆகி வேலை பார்த்துருக்கான். ஒரு சமாதிக்கு போனேன், என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னா, அந்த சமாதியில் படுத்து கிடந்தவன் உனக்குள்ளே அட்டாச் ஆகி போய் அவன் ஒரு 4 வேலையை உன் உடலை வச்சு பார்ப்பான். இந்த மாதிரி எனக்குள்ள அந்த பிரபஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நிறைய சோல்ஸ் வந்து உன்னோட அட்டாச் ஆகுது, உனக்கு சில விஷயத்தை உணர்த்துது, நீ ஒரு ட்ராவல் உனக்கு உள்ள கிடைக்குது. இது வந்து ஒரு நிரந்தரம் நிஜமானது அப்படின்னு நீ நினச்சிடக்கூடாது. இது உன்னுடைய பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீ வந்து பிரார்த்தனைப்படணும். அப்படிங்கிறதோட நீ வந்து எப்படின்னா, இது என்னுடையது அல்ல, இது என்னுடைய வளர்ச்சி அல்ல, இது காத்திருக்க வேண்டும், நான் இன்னும் ஒரு பெரிய குரோத்தை, பெரிய வளர்ச்சியை சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாத. அப்படிங்கிறத எனக்கு அடிக்கடி என்னன்னா, என்னை யாராவது ஒருத்தவங்க கும்பிடும் போதோ, என்னை யாராவது ஒருத்தர் வணங்கும் போதோ, ஆரம்ப காலகட்டத்திலே இதை வந்து பிரபஞ்சம் அடிக்கடி என்கிட்ட உணர்த்திட்டு போகும். தயவு செய்து உன்னை கும்பிட்றது உனக்கான கும்பிடு கிடையாது. உனக்குள்ள ஒருத்தன் ஒரு குரலாக இருக்கிறான், உனக்குள்ள ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸாக வர்றான், அவனுடைய மரியாதை உனக்கு கிடைக்கப்படணுங்கிறது. அவன் உன் உடலுக்கு சேர்த்து கிடைக்கட்டும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். ஆனால் தயவு செய்து என்னோட பேச்சை நீ கேளு, அது உனக்கானது இல்லை. அதனால இது உள்ளே இருக்கிறவனுக்கு தான், நமக்கு இல்லைங்கிறத இதை உணர்ந்துக்க. இதில் நீ வந்து கரெக்டாக இருக்க பட்சத்தில் நீ வந்து எதையும் பெருசாக எடுத்துக்காத ஒரு வாய்ப்புகள் உனக்கு உருவாகும் அப்படிங்கிறத எனக்கு வந்து பல நாள் சொல்லி கொடுத்து. அப்போ பல நாள் என்கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் மாதிரி எனக்குள்ளே இருக்கிற அந்த உள் உணர்வுகள் வந்து ஏற்படும். என்னன்னா, நீ வந்து எமோஷன் ஆகி யாருக்காவது ஒரு உதவுறதுக்கு நான் முற்படும் போதோ, யாருக்காவது ஆசீர்வாதம் செய்ய முற்படும் போதோ, எத்தனையோ தாய்மார்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு இறங்கும்போது அது என்னை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கு. ஒப்பம் விட்டு தியானமாக அது, இந்த ஆற்றல், இந்த சக்தி வந்து எவனுடைய தியானம்டா, எவனோட சக்தியை நீ எடுத்து கொடுக்குற, இது யார் உனக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தா அப்படியெல்லாம் கேட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துலலாம் சுக்குநூறாக நான் நொறுங்கி போயிடுவேன். அப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஸ் வரும்னா, இப்போ நானாக எப்போ செயல்படுறது? ஒருத்தன் செயல்படுறான், அவனோட நான் போய் அவனுடைய செயலில் நான் செயல்படுறேன் அப்படின்னா என் ரோல் என்ன? அப்போ நான் என்னதான் செய்யறது? நான் இப்போ உள் உணர்வுகளில் எனக்கு ஒன்று செய்ய அப்படின்னா நான் செய்கிறேன். அதை வந்து எவனை கட்டுறா செஞ்ச அப்படின்னா நான் நொறுங்கி போகிறேன். நான் என்ன பண்ணுறது? அப்படின்லாம் நிற்கும்போது நீ செய்யணும். அவன் உனக்கு உள்ள சில ஆண்டுகள், சில பேர் வருவான், சில மாதங்கள் இருப்பான், சில நாட்கள் இருப்பான். அது வந்து இயல்பு. நீங்கள் வந்து மருதமலைக்கு போகிறோன்னா ஒரு உயர்ந்த சோலில் இருக்கிற ஒரு 3 பேர் உனக்குள்ள ஒரு 3 மணி நேரம் இருப்பான். அதுக்காக நீ வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீ எமோஷன் ஆகி கண்ணாப்புண்ணா நீ எதெல்லாம் பண்ணிடக்கூடாது.
அவன் ஒரு 3 hours தான் உன்னோட இருப்பான். உன்னோட இருந்துட்டு ஒரு போக்கு காட்டிட்டு டாட்டான்ட்டு போயிடுவான். நீ பஸ் ஏறும்போது ஒரு இயல்பான மனிதனாக தான் பஸ் ஏறுவ. அந்த சோல் ஓடிட்டான். அப்போ அங்கே ஒன்றும் இல்லை. நீ உனக்குள்ள கொஞ்சோண்டு அலைவரிசை இருந்துச்சு பார்த்தியா, அது மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுதான் நிரந்தரம், இதுதான் நிஜங்கிறத நீ மறந்துடாத. புரியுதா? கவர்மெண்ட்ல தர்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி அது. புரியுதுங்களா? ஒரு 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 நிவாரணத்துக்காக ஒரு பொருள் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அவன் ஒருத்தன் வந்தான், உனக்குள்ள இருந்தான், ஒன்று அங்கன ஒரு கூட்டத்தில் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தினா, அந்த கூட்டமே ஒரு மாதிரி ஒரு சலசலப்பானுச்சு. உனக்கு கும்பிட்டாங்க, எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் அது உனக்கான அங்கீகாரம் இல்லை. அவன் போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இப்போ என்ன ஃபீல் இருக்கு? எப்படி இருக்கு? உன் உடல் எப்படி இருக்கு? இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உன் உடல் எப்படி இருந்துச்சு? நீ என்ன மாதிரி சூழல்ல இருந்த? இப்போ எப்படி இருக்க? இப்போ இயல்பா இருக்கல்ல? அப்போ அந்த இயல்பு என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற அலைவரிசை இருக்கு பாரு, அதோட தாக்கம் இவ்வளவுதான். அவன் தாக்கம் பெரிய தாக்கம். அவன் உன்னை தாக்கி இருக்கான். இப்ப நீ தான் ஒரு சாமியார் ஆயிட்ட மாதிரி கை காட்டாத, தான் ஒரு சாமியார் ஆயிட்ட மாதிரி கும்பிடாத, தானே ஒரு சாமியார் மாதிரி ஒரு நாற்காலியை நீ போட்டுக்காத. அவன் தியானம் பண்ணி, அவன் உழைச்சு, அவன் ஒரு வேலை செஞ்சுட்டு, அவன் இந்த மாதிரி உயர்ந்த சோலா இருக்கிற உன்ன மாதிரி ஆட்களோட, இது என்னன்னா, உன்னை ஒருத்தன் பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கு, உனக்கு ஒரு தியானம் வருது, நீ பணி செய்யறன்னா உனக்குள்ள அவன் அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுக்குவாங்க. இது இயல்பா எப்பயுமே பல நாள் தியானத்துக்குள்ள ஒரு ரூட்ல நடக்கிற ஒரு வேலை அது. இது யாருக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாம தானே ஒரு குரு மாதிரியும், தனக்கே ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரி, தானே ஒரு ஞானி ஆயிட்ட மாதிரியும் நிறைய பேர் பித்து பிடித்து பைத்தியமாகி புத்தகம் எழுதி அங்க செவுத்துக்கிட்ட போய் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கவன்லாம் ஏகப்பட்ட பேர் இந்தியாவிலேயே உலகம் முழுக்க இருக்கிறான். அந்த மாதிரி நீ போகாத. புதையல் எடுக்க தேடி போனவன் மாதிரி ஞானிகளை தேடி போனவன், ஞானியோட ஒரு செயல் செஞ்சவன்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கான். நீ அந்த செயலுக்குள்ள உருவாகாத அப்படின்னு எனக்கு கொடுக்கும்போது, அப்ப எனக்குள்ள ஒரு 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 சமயத்துல ஒரு வெறுமனை கூட வரும். இது என்ன இது அப்படின்னு. அந்த வெறுமனைகளை கூட அதை உருவாக்குறதுக்கும், உள்ள இருக்கிற அலைவரிசையை நல் தன்மைக்கு மாத்துறதுக்கும் அந்த சூட்சமத்துல அவங்க வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதுதான் நம்ம வாழ்க்கையில அது growth ஆக 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 அது வளர்ச்சி வர 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 அது என்ன, அது வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியிலேருந்து வந்த சோல் அட்டாச் ஆகிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த வெளியில இருக்கிற அந்த சோலோட அட்டாச்மெண்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அந்த 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 செயல்பாடுகள் அனைத்துமே குறைவாக அது தொடங்கப்பட்டுருச்சு. அப்போ அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்துக்கணும். அது 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 எப்பயுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னுடைய அந்த வளர்ச்சி தொடங்க தொடங்க அவங்களுடைய வரவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் வளர 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 அதோடைய செயல்பாடுகள் அந்த அந்த பெரிய பெரிய சோல்லாம் இருக்குல்ல, அது அட்டாச் ஆகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவரோட பயணிக்கிறதோ, அவருக்கு ஏதாவது வெளியில இருந்து கைட்லைன்ஸ் பண்ற மாதிரி மாறிடுவாங்க. இப்போ நான் என்னுடைய அனுபவத்துல நிறைய இடங்கள்ல இது வளர்ச்சி இது வர 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 அந்த சோல் அட்டாச்மெண்ட்லாம் குறைய தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த growthல அதோட இண்டிவிஜுவாலிட்டியா அது வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கி கொடுத்து. ஆனா அது வரைக்கும் நிறைய ஒரு டிஃபிகலான ஒரு கஷ்டமான ஒரு சூழல்களை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை எந்த குருமாரும் விவாதிக்க மாட்டாங்க உலகத்தில். யாரும் விவாதிக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்சனல் விஷயம். நான் ஒன்றுமே இல்லைப்பா, தியானம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிலாம் யாரும் விவாதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு 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 நெருக்கமான ஒரு விஷயம். இதை அப்படியே விவாதிச்சாலும் தனக்குள்ள இருக்கிற பர்சனலாக இருக்கிற ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் விவாதிப்பாங்க. இது உலகத்துக்கு பொதுப்படையா அப்படி விவாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வணங்குறாங்கல்ல, அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கேள்வி எழுந்துரும். அப்ப நான் உங்களை 5 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்தேனே, அது நீங்க உள்ள இல்லையா, வேற யார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துரும். அப்ப நான் உங்களை 25 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை சிவனா பார்த்தனே, அப்ப சிவனே அது இருந்தாரா உங்களுக்குள்ள, நீங்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துரும். இந்த மாதிரி பல நம்பகத்தன்மைகள் மாறப்படுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பொது வழியில பேச மாட்டாங்க, இதை கொண்டு வர மாட்டாங்க. இப்ப நம்ம பொது வழியில ஏன் பேசுறோன்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு உண்மையான வகுப்பு தியானத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்கிறதே அர்த்தம். ஒரு டிஸ்கஷன்ங்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு நடக்கப்பட்டதை எல்லாத்தையும் அக்கக்க பிரிச்சு பேசுறதுதான் டிஸ்கஷன். பிரிச்சு போட்டணும், திருப்பி மாட்டணும். அப்போதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு, ஓ இப்படி எல்லாம் நிகழும்,
அப்படிங்கிறது. அப்போ தான் ஓப்பன் அந்த டிஸ்கஷன் இருங்காப்படுத்தலாம். இதுதான் வெளிப்படைத்தன்மைங்கிறது. இதுதான் வெட்ட வெளியோட அந்த வெளிப்படைத்தன்மைங்கிறது, இறைவன்கிறது வெளிப்படையாக. அங்கே மறைப்பு ஒன்றும் தேவை கிடையாது. அந்த இறைத்தன்மைக்குள்ள என்னன்னா மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்க போகுது? எதுக்கு மறைப்பு? ஏன் மறைக்கணும்? ஒரு ஃபாலோவர்ஸு நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கிறான், பல்வேறுபட்ட ஒப்பீனியன் வச்சிருக்கிறான். அதுக்காகன்னு ஒரு குரு தன்னை ஒரு பிம்பமாக காட்டிக்க கூடாது. அங்கே பிம்பம்ங்கிறதே ஒரு அனுபவம் பெற முடியாமல் போயிடும். பிம்பத்தெல்லாம் உடைக்கணும். புரியுதுங்களா? அதை உடைச்சி எரியணும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ள. அதை தான் சொல்லுது. அடிக்கடி ஒன்னையே நீ செதற்காயாக உடைக்கணும். நீ உன்னை நொறுக்கணும். அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை உருவாக்கப்படணும். அப்போ நீ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணனா உன்னை நம்பி இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ உனக்கிட்டே எந்த பிம்பமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஒன்று இல்லாத அந்த தன்மை, அந்த 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 உருவாக்கம் தான் பல மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சூழலாக அது உருவாக்கும். ஒரு நல்ல போக்குகளை அது உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்கிறதுக்காக தான் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக நம்ம நிறைய இடங்கள்ல சொல்றதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்குறோம். இல்லைன்னா நம்ம அதை நிறைய இடங்கள்ல அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கடந்து வந்திருக்கிற அத்தனை பாதைக்குள்ளேயும் அத்தனை சூழலுக்குள்ளேயும் இப்படித்தான் அது வந்திருக்கு. அப்போ இந்த நிமிடம் வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமாக ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ வந்திருக்கிறவங்கள என்னோட நிற்கிறவங்க, என்னோட பயணிக்கிறவங்க, அவங்களுடைய உள்வினைக்காக, ஒரு உள் செயலுக்காக சில மாதங்கள் சில காலங்கள் அவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்னே தெரியாது. வந்த ஸ்டோடியில் தாண்டி வேற மாதிரி வெளியேறிவாங்க. வரும்போது ஒரு பாதையில் உள் வந்தாங்கல்ல, அவங்க போகும்போது வேற பாதையில் வெளியில் போயிடுவாங்க. அப்போ ஒரு பாதையில் ஒருத்தன் வருவான். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயல்பாக ஒரு மனிதன் மாறுற வரைக்கும் ஒரு சூழலுக்குள்ளே அப்படியே சுற்றி தெரிவான். அந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவன் வெளியில் போயிடுவான். அவன் இங்கே வேலை செய்யறதுக்கு, ஸ்டாஃபாக இருக்கிறதுக்கு யாருமே வரமாட்டான். யாரும் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்தை உருவாக்கிக்க முடியாது. பிரபஞ்சம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்தி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு பக்தர்கள் கூட கிடையாதுங்குது. நோ பக்தருங்குது. எனக்கு ஒருத்தன் கூட கிடையாதுப்பா. ஒருத்தனும் கிடையாது. நான் ஒரு காலி பாத்திரமாக தான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு பக்தர்கள், சீடர்கள், சிஷியர்கள், இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை அப்படிங்குது. அப்போ இது எப்படியாப்பட்ட ஒரு அனுபவம்னு நீங்களே பார்த்துக்கங்க. ஒரு உயர்ந்த செயல் இதை கால்ஃபர் பண்ணுது. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் இல்லாத ஒரு பொருளாக அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படிங்குது. அப்போ இதை தான் மக்களுக்கு கொடுக்கப்படும். மக்களுக்கு தெளிவு. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்படையில் முதல்ல உலகம் முழுக்க விடுபட்டவன் ஒரு குருக்கிட்டையோ ஆசிரமத்துக்கிட்டே விடுபட தெரியலைன்னா அங்கேயும் தோத்துருவான். புரியுதுங்களா? எல்லா போர்லையும் வென்றது முக்கியம் இல்லைங்க. கடைசி போரில் லாஸ்ட் போர் இருக்கு, அங்கே தோத்துட்டா கூட எல்லா போரும் ஜெயிச்சதும் வீணா போயிடும். புரியுதுங்களா? எல்லா சோதனைகளையும் கடந்து வந்துட்டு குரு தான் எல்லான்னு குருவை காதலிச்சு படுத்துட்டேன்னா உன்னோட அத்தனை ஜெயினையும் காலியாயிரும். அப்ப எல்லாத்துலேயும் விடுபட கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். ஒரு குருங்கிறது எதுன்னா, உன்னை ரெடியாகிற வரைக்கும் அவர் பார்வையாளனா இருப்பார். நீ ரெடியானதுக்கப்புறம் நீ பார்வையாளனா மாறிக்கன்னு அவர் கிளம்பிடுவார். அவர் அப்படியே மறைஞ்சிருவார். நீ பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். இதுதான் இதோடைய ரோல். அவர் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்க மாட்டார். நான் தான் நீ எனக்கு கிளியருன்னா சொல்ல மாட்டார். அப்படிலாம் இல்லை. அதுக்காக ஒரு குரு தோன்றவே மாட்டார். புரியுதுங்களா? நமக்குள்ள வாத்தியார் டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. எதுக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னா, நாளைக்கு நீயே வாத்தியார் டீச்சராக மாறுவங்கிறதுக்காக தான் பாடம் எடுக்கிறது. ஆனால் அதுபடி நம்ம நடந்துக்க மாட்டோம். அந்த பேட்டர்னில் நம்ம உருவாகிற மாட்டோம், அதை உணர்ந்துட மாட்டோங்கிறது தான் பெரிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள் குட்டி குட்டிகள்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு குருநாதர் உடனே சரி செஞ்சுருவார். அதை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 10 நாள் கழிச்சு அதே எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி பேட்டர்னில் மாறிடும். அப்போ என்னோட ஜேர்னி முழுக்க 10,000 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த 10,000 எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடயே நான் ரசிச்சுக்கிட்டே நின்றுந்தேன்னா இந்த 10,000 நான் எப்போ பார்க்கறது?
அப்போ ஒன்றை தொலைச்சாதான் இன்னொன்று பார்க்க போக முடியும். இப்போ இங்கே ஒன்றை தொலைக்க மாட்டாங்க மக்கள். ஒன்னே ஒன்று கண்டுட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான் அவங்க வாழ்க்கையே மாற்றிட்டதாகவும் வாழ்க்கையில் பெரிய வடிவத்தை கொடுத்துட்டதாகவும் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த விஷயத்த நீ வந்து கடக்கணும், அடுத்தது பார்க்க போகணும், இல்லை ஏன் போக மாட்டேற அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதாவது அந்த தேக்கத்துக்குள்ளே இருக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உன்னுடைய ரோல் என்னன்னா, நீ இன்னும் போய்கிட்டே இரு. நீ பார்க்குற ஒரு காட்சி அது இன்னும் வேற ஒரு காட்சியாக மாறும், அது இன்னும் வேற ஒரு வடிவமாக மாறும். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது நீ பார்த்துருக்க காட்சி எல்லாமே அதோடைய இன்னும் நம்பகத்தன்மையை உனக்கே காட்டி கொடுக்கும். இப்போ ஒரு நம்பகத்தன்மையில் ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட், ஒரு 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 எழுத்து எழுதுறேன்னு ஒரு புக்கு, இப்படி ஒரு சுற்றிட்டு வரும்போது நீ எழுதப்பட்டதெல்லாம் திருப்பி போகிறல்ல, ஜனடா இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு வக்கீல அடுத்த டிராஃப்ட் எழுதுறதுக்கு தொடங்கிடுவேன். அப்போ அதே பொருள் தான் வேற வடிவத்தில் தெரியும், வேற செயலில் தெரியும். அப்போ இது என்னன்னா, நீ வளர 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 ஒரு பொருளோடைய நிஜத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள மரப்பு இருக்குல்ல, ஒன்று ஒன்றா விளக்கும். ஃபஸ்ட்டு உனக்கு மஞ்சள் நிறம் தெரிஞ்சது, அடுத்தது நீளமாக தெரியும், அடுத்தது பச்சையாக தெரியும், அடுத்து இப்படி ஒரு ஒரு நிறமாக அது. அப்போ அது அந்த குரோத்துக்காக காத்திருந்து அந்த ட்ராவலை ஜேர்னியை செய்யணும். அப்போ ஆரம்ப நிலையிலேயே நீ வந்து ஒரு கலர்ஸை பார்த்துட்டு இதுதான் உலகம், இதுதான் தியானம், இதுதான் அனுபவம் அப்படின்னு நீ ஒரு ரைட்டப்பை நீ வந்து உருவாக்கிட்டேன்னா, அது நீ ஃபுல்லாக வளர்ந்து நிற்கும் போது உன் ரைட்டப்பை பார்த்து உனக்கே வெக்கமாக இருக்கும். நீயே சிரிச்சிருவ, என்னடா இது அவசரப்பட்டோமோ, இதை நம்ம பேசியிருக்க கூடாதோ அப்படிலாம் வந்துடும். அப்போ அதுதான் பல ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அனுபவம் பெறுற வரைக்கும் அந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசாத, கடவுளை பற்றி பேசாத, சித்தர்களை பற்றி பேசாத, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி நீ சொல்லிடாத. ஏன்னா அது உனக்கு இப்போ கிடச்சிருக்கு பார்த்தியா, அது வேற ஒரு உனக்கு இந்த இடத்துல கிடக்கிறதுக்காக கிடச்சிருக்கு. அது எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படிங்கன்னா இதை நீ வெளிப்படுத்தும் போது நீ அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழித்து உனக்கு இன்னொரு பிரம்மாண்டமான தெரியும் போது இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ நீ அதை தான் கொண்டாடி இருக்க. அப்படி கொண்டாடாத அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்படி. இப்படிதான் நமக்குள்ள இந்த பரிணாமம், இந்த வளர்ச்சி, இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர், இந்த மாதிரி நிறைய நிகழ்ந்துருக்கு. இதுதான் உங்களுக்குள்ளேயும் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் நம்மளை பார்க்குறவங்களும் சரி, சந்திக்கிறவங்களும் சரி, அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். அப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். அப்போ அவ்வளோ மனம் எல்லா ஸ்மெல்லையும் கேதர் பண்ண ஒருத்தன், அவ்வளோ பெரிய நல்ல செயலுக்குள்ளே இருக்கிறவன் கடைசியில் என்ன பண்ணிட்டானா, பல பேரை கொன்று அதுக்குள்ளே இருக்குல்ல ஒரு ஸ்மெல்லு, அதை ஒரு பர்ஃப்யூமாக உருவாக்கிட்டான். அப்போ நாடே சேர்ந்து அவனை தூக்கில் போட போகிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டான், தூக்கு மேடையில் இருக்கும்போது அந்த பர்ஃப்யூம் அடிச்சு விட்டுட்டான். அப்படி நாட்டில் உள்ள அத்தனை பேருமே போதையில் அலையிறான், தூக்கு மேடையில் இவன் மட்டும் நிற்கிறான். இதுதாங்க தியானமா அங்க நடக்குது. புரியுங்களா? அப்ப நம்ம ஒரு போதையில தியானம் பண்ணக்கூடாது, போதையில கடவுளை தேடக்கூடாதுங்க. புரியுதுங்களா? நார்மலா இருந்து தேடுறவனுக்கே கடவுள் தெரிய மாட்டாருங்க. போதையில கடவுளை தேடினா எங்க தெரியுது? நீங்களே சொல்லுங்க, அது எப்படி அது ஒரு சாத்தியமா இருக்கும்? உடலுக்குள்ள ஒரு ஞானி ஒரு நாள் ஒரு பாம்பு இப்படி சேக் பண்ணும், அந்த சேக்கு அவன் சாகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவன் சாகாம கூட அவனுடைய மரணம் இல்லாத அந்த வாழ்க்கையை கூட பார்க்கலாம், பார்க்காமையும் போகலாம். ஆனா அந்த சின்ன சேக்கு பல்வேறுபட்ட விதத்துல அந்த நாகம் ஆடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சிறு சேக்கை தான் சில மனிதர்கள் சந்திக்கிறாங்க. அந்த சேக்கிலே எல்லாத்தையும் பார்த்துட்டதாக அதுவே உணர்த்தும், அதுவே காட்டும். அதுதான் அவன் சொல்றான், அந்த முழுதா அது அது அதை ஆட விடுறதே இல்லை அவங்க. அதை அந்த அந்த growth-ஐ அவங்க உருவாக்கணுமா, அதை வளர விடாமே இவங்க அதை அதுக்கு இடையில ஒரு விஷயத்த பண்ணி போடுறாங்க. ஒரு முருங்கை மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிட்டு அதை ஒரு வீட்டில் நடும்போது அங்கங்க சின்ன சிராய்ப்பு, அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அது தோல் உறிஞ்சிச்சுன்னா அதில் சாணியை வச்சிருவாங்க. வச்சுட்டு அது திருப்பி அது வளர தொடங்கும். அந்த மாதிரி அந்த குச்சிக்கே சிராய்ப்பு வந்துட்டா அந்த இடத்துல அது துளிராது, அந்த மரமே வராதுங்கிறது அது செயல். அந்த மாதிரி தான் தியானத்தில் அது வளர தொடங்கும் போது அந்த 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 சேக், அந்த நாகம் சேக் பண்ணும்போது திருப்பி அது வளர தொடங்கும், அது உருவாக தொடங்கும். அது மூவ் பண்ணி, இப்போ புத்துல இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் தான் ஒரு புத்து, உங்கள் இடுப்புலேருந்து அது மூவ் ஆகி கிளம்புதுன்னு வச்சுங்க,
அது கிளம்பி மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சேக்கு கொடுக்கும்போதே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும் நிறைய விஷயத்த. அப்போவே நீங்கள் குருன்னு கிளம்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்து அது வந்து மூவ் ஆகி எப்படி வெளியில் வரும்? அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பிரபஞ்சத்தில், அது முழுக்க அது வரட்டும், அது வந்து அதோட ஆட்டத்தை பாட்டத்தை, அது ஒரு காட்சியை கத்துறதை எல்லாத்தையும் பாரு. கடைசியாக எல்லாம் வேலை முடிஞ்சோடனே இப்போ நீ போய் வேலை செய். அப்போ உனக்கு வந்து நீயும் பயனுள்ளதாக இருப்ப, உன்னை பார்க்க வர்றான்ல ஒருத்தன், அவனும் பயனுள்ளவனாக இருப்பான். நீ இடையிலே சேக்கு பண்ணிட்டு சேக்கு இருக்கும் போதே போய் அவனை பார்த்தனா, அவனையும் சேக்கு பண்ணி விட்டனா, நீயும் சேக்கு அவனும் சேக்கு, கடைசியில் நீங்கள் 2 பேரும் பேக்காகி செத்து போயிடுவீங்க. புரியுதுங்களா? இதுதான் நடக்குது. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து உயர்ந்தவங்க வந்து சொல்றது வந்து இப்படி போகக்கூடாதுப்பா. இது இல்லை. நீங்க வந்து அவசர உலகம் இது. இந்த அவசர உலகத்துல எனக்கு அவசரமா 2 மாத்திரையை கொடுங்கிற மாதிரி அவசரமா தியானம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இந்த உயர்ந்த பிரபஞ்சத்தை போய் பார்க்க முடியாது. இந்த நரம்பெல்லாம் சொல்ல பேச்செல்லாம் கேட்காது. நீ ரொம்ப அர்ஜென்டா இருக்கேங்கிறதுக்காக நான் உனக்கு வந்து திடீர்னு தலையை தூக்கிலாம் காட்ட முடியாதுப்பா. அது நடக்கணும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் தியானம் பண்ணி பஞ்சமில என்னுடைய உடல்ல அந்த நாகம் வந்து பெரிய சேக் பண்ணுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகி போச்சு. அது எனக்குரிய விஷயம் அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்பதான் அது வந்து ஈஸியா வெளியில வந்துட்டு போற நாள். அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு பல நாள் ஆகி போச்சு. அதை புத்துலேருந்து வெளியில வந்து மேய்ஞ்சிட்டு போற நாள் அது. அதை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகி போச்சு. அப்போ அந்த நாட்கள் வந்து ஒரு வேற மாதிரியான உடல்ல பருவ மாற்றம் அடையுது. அப்போ உடல்ல பருவ மாற்றம் அடைஞ்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு வந்து கூடுது. அப்போ உன்னுடைய அலைவரிசையை சேகரித்து வைத்துக் கொள்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகுது. இதுதான் இதோடைய பொருள். இப்போ ஒரு குருங்கிறவர் யாருன்னா, பல நாள் அந்த சேக்காயி நாகத்தை வச்சிருக்காருல, நாகத்தை பார்க்குறாருல, அப்போ என்னன்னா பல அலைவரிசைகளை பல உயிர் துளிகளை சேகரித்து வச்சுக்கிறாரு. அப்போ அவர் சேகரித்து வச்ச உயிர் துளியை வச்சு தான் அவர் மக்களை சந்திக்க வர்றதுக்கு. எதுக்குன்னா அவர்கிட்ட அந்த சேமிப்பு இருக்கு. அவர் ஒரு சேமிப்பு குடோனாக இருக்கிறாரு. அப்போ மக்களை சந்திக்கும் போது அவருக்குள்ள என்ன ஆகுனா, அவர் சேர்த்து வச்சிருக்க அந்த உயிர் துளியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகிர்றதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்குறாரு. அதுதான் அந்த விஷயம். அப்போ சேகரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் மக்களை சந்திக்க போனால் அங்கே சேமிப்பு வேகமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அது முழுமை அடையாத நிறைய உயிர் துளிகளும் இருக்கலாம். ஒரு உயிர் துளி உள்ள வந்து ஒரு அலைவரிசை உள்ள வந்து பல நாட்கள் வாகித்து நமக்குள்ளேயே இருக்கணும். அதான் பழமையான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாகத்துக்குள்ள நாக கல்லா மாறுறதுன்னா ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை. அப்போ அது வந்து என்னன்னா, கல்லா மாறினது திருப்பி அது வந்து ரொம்ப பலப்பட்டு நின்றும். புரியுதுங்களா? அந்த உலகத்துக்குள்ள அது ரொம்ப பலமா வந்து நின்றும். அதுக்குள்ளேருந்து பல்வேறுபட்ட என்ன ஆகும், அந்த நாக கற்கள்லேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அலைவரிசையும் அது வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை சுற்றி என்னன்னா ஒரு ஒளிவட்டம் மாதிரி பெருகி ஏகப்பட்ட இந்த ஒரு லைட்டை வெளிச்சத்தை கண்டு ஒரு விண்மீன் பூச்சிகள் இதெல்லாம் வந்து நிற்கிறது இல்லை. அந்த மாதிரி அந்த அலைவரிசையை நோக்கி பல அலைவரிசை வந்து உயிர் துளிகள் இருக்கும். அப்போ அந்த உயிர் துளிகளை வச்சுக்கிட்டு அதையும் ஒரு செயல் வடிவமாக வச்சு இவர் போகும்போது இடத்துல எல்லாம் அப்படியே ஆசீர்வாதம் அப்படியே சொன்னார்ல, பல ஊர்கள் பல கிராமங்களுக்கு அப்படியே போனேன்னு இதை தான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார். இதை தான் பாரம்பரியமாக ஆதி காலத்திலிருந்து நுட்பமாக அண்ட சராசரிலேருந்து வந்தவங்க, அவங்க வம்சாவளியை சார்ந்தவங்க இப்படி தான் தியானங்கிற முறைகளில் மக்களை உருவாக்குனாங்க, மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தினாங்க, அவங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. யாரையும் ஒரு கமர்ஷியல் பேஸில் வேறு மாதிரி ஒரு குறுக்கு வழியில் இறைவன் அடையணும், கடவுள் அடையணும்னு ஒரு வேலைகளை இந்த மாதிரி வளர்ந்தவங்க அவங்க வந்து சொல்லி கொடுத்ததும் இல்லை, காட்டி கொடுத்ததும் இல்லை. இதுதான் இதோடைய சூழல் இருக்கு.